ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. என்ன ஆச்சு? மேட்ச் சிறப்பாக தான் போயிட்டு இருக்கா இல்ல? ஜேமி ஸ்மித் வந்து உழப்பிட்டாரா என்னன்னு ஆரம்பிங்க. ஆனா இன்னமும் இந்தியா ஜெயிப்பாங்க தானே? அப்படிதான் நான் நினைக்கிறேன். சொல்ல ஆரம்பிங்க. நேத்து ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன கூகுளி போட்டீங்க, ஷார்ப்பான கூகுளி. ஏம்பிடாக 587 அடிச்சிட்டு 77 ஃபார் 3. இப்ப கூட இந்தியா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்றதுக்கு நாளைக்கு சொல்றேன் சார் தீர்ப்பு என்ன. இப்ப ஏன் நாளை வரைக்கும் இப்போ டிலே பண்ணன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுது. அது புரியுது, நடக்கக்கூடாதுலாம் நடந்துருச்சு. இருந்தாலும் அது இன்னும் கப்பல் மூழ்கலையே. அதாவது ஒரு தடவை நீங்க உங்க பையனுக்கு ஒரு தடவை அட்வைஸ் பண்ணுவீங்க, கண்ணா இதை பண்ணாத, இதை சாப்பிடாத, உடம்புக்கு நல்லது இல்ல, இல்லைன்னா 6 மணிக்கு எழுந்து டியூஷன் போகணும். ஒரு தடவை சொல்லுவீங்க, 2 தடவை சொல்லுவீங்க, 3 தடவை சொல்லுவீங்க. 4ஆம் தடவை என்ன பண்ணுவீங்க? துளிர்னு அடிச்சிருவீங்க முதுகுல. அடிப்பீங்களா மாட்டீங்களா கேட்கலன்னா? அதாவது அவங்க எப்படின்னா, இவங்க பேஸ்பால் கான்செப்ட்னு அவங்க ஏமாத்துறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவன் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான், சாணி கரைக்கிறான். அதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இப்ப 84 ஃபார் 5 ஆச்சு. இந்தியா ஆல் ஓவர் இங்கிலாந்து. In spite of that, 172 for 2 in 27 overs, 6.37 run rate. ஓகே. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. நான் சொன்னேன், இந்த 10 அவுட் ஆஃப் 10 செஷன் மட்டும் இன்னைக்கு கொடுக்காதீங்கயா அப்படின்னு. கொடுத்தான் 10 அவுட் ஆஃப் 10 செஷன். அதுக்கப்புறம் என்னாச்சு? இவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே போய் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு அடி வாங்கின உடனே. இப்ப செகண்ட் செஷன்ல என்ன கில்லாடி ஆடினா பாருங்க. 106 ரன்ஸ் தான் 28 ஓவர்ஸ்ல. கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். நோ விக்கெட்ஸ் லாஸ்ட். 3.78 தான் ரன் ரேட்டு. இன்னொரு 10 அவுட் ஆஃப் 10 செஷன். இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நிறைய பேர் ட்வீட் போடுறாங்க, இந்த மாதிரி சார் நீங்க சும்மா திருப்பி திருப்பி குல்தீப்பை பத்தி பேசிட்டே இருக்கீங்க, இருக்கிறவங்கள பத்தி நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம நீங்க இருக்கிறவங்கள வச்சு இது பண்ணலான்னு. பட் கதை வேற மாதிரி தான் இருந்திருக்கும் குல்தீப் இருந்தா. அது நான் ஸ்ட்ராங்கா அக்செப்ட் பண்றேன், அக்ரி பண்றேன். திருப்பியும் சொல்றேன். ஒன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப்டர் டே ஒன் நம்ம சொன்னதை ரிப்பீட் பண்றோம். வாஷிங்டன் சுந்தர் 40 ரன் அடிப்பாரு, ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் போடுவாரு. அந்த வேல்யூ அடிஷன் உங்களுக்கு ஜாஸ்தியா, இல்லைன்னா குல்தீப் யாதவ் எடுக்க போற அந்த 3 விக்கெட் ஜாஸ்தியா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் ஆடலைன்னா இந்தியா 490க்கு ஆல் அவுட் இருப்பாங்க. தட் இஸ் 100 ரன் ஷார்ட். 84 ஃபார் 5 யூ ஹாவ் குல்தீப் யாதவ். என்ன ஆயிருக்கும் நீங்க சொல்லுங்க. முடிச்சு விட்டுருப்பாரு. அதான் முடிச்சு விடு. 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்திருப்பாரு அந்த நேரத்துல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஷார்துல் தாக்கூர் எதுல லீட்ஸ், இங்க நிதிஷ் ரெட்டி. ரெட்டி. அதான் சொல்றேன். இப்ப நிறைய பேர் அந்த போட்ட ட்வீட்டோட கண்டெஸ்ட புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. எத்தனை ஓவர் போட்டாரு இன்னைக்கு நிதிஷ் ரெட்டி? 4 5 போட்டாருல்ல, 6 போட்டாரு, 6 ஓவர். அதுல அதுல என்ன பிரயோஜனம்னு நான் கேட்கிறேன் உங்களுக்கு. நேத்தே நம்ம என்ன சொன்னோம்? 15 ஓவர் நிதிஷ் ரெட்டி பவுலிங் போட்டாலும், அவர் 90 ரன் கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல. அவரை நீங்க 15 ஓவர் போடுற போலர் ஹூ கேன் பேட், அவர் பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் 15 ஓவர்ஸ்ன்ற மாதிரி யூஸ் பண்ணலன்னு நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் கரெக்டா சொன்னீங்க. ஷார்துல் தாக்கூர், நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் 3 பேர்ல ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கு. ரெண்டு ஆமா. பேர் ஆட முடியாதுன்னு. இப்ப அவனோட பேஸ்பாலை நீ எப்படி நிறுத்தணும்? அவனுக்கு போலிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி நிறுத்தியா? அவனுக்கு பும்ராவும் இல்லைங்கும் போது குல்தீப் யாதவ் ஆடாம 84 ஃபார் 5ல இருந்து ஃபைனலி இப்ப இந்தியாஸ் இன் கமாண்டிங் பொசிஷன். லெட் அஸ் பி ஆனஸ்ட் வித் தட். இப்ப நான் உங்களை கேட்கறேன், இப்ப அவங்க ஃபாலோவர் என்ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆல் அவுட் பண்ணிருந்தா கூட. 587, 84 ஃபார் 5ல இருந்து நீங்க எவ்வளவோ கிரிக்கெட் பாத்துறீங்க. ஒஸ்ட் கேஸ் ஒரு டீம் ரெக்கவர் ஆகி எவ்வளவு ரன் 2 செஷன்ல அடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க? ஃப்ரம் 84 ஃபார் 5. 150 160 சரி. 84 ஃபார் மேக்ஸிமம். நான் ஒன்னும் பாசிட்டிவா போடுறேன். 250. ரெக்கவர் பண்ணி. ஃப்ரம் எயிட்டி ம். ஃபோர் ஃபார் 5ல இருந்து 250. ம். 250னா கூட உனக்கு எவ்வளவு லீடு? முன்னூத்தி டூ முப்பத்தி ஏழு தேர்ட்டி ரன் லீடு. நீங்க 250க்கு நீங்க ஆல் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீ 480 ரன் லீடு போயிருப்பீங்க. சோ ஆமா. இவங்க புரிஞ்சிக்கவே இல்லாம நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி. அவங்க சொன்னாங்கன்னு வாஷிங்டன் சுந்தர் இஸ் இன் குட் நிக். யோ, வாஷிங்டன் அவரை சுந்தர் ஸ்பின்னர் கணக்குல தான் பாக்குறாங்க. அப்ப ஸ்பின்னர் கணக்குனா விக்கெட் எடுத்தாரா இன்னைக்கு? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னதை தான் நான் திருப்பி செகண்ட் பண்றேன். Then the choice should be between Nitish Reddy and Washington Sundar. Whoever is in good nick, let them play. குல்தீப் யாதவ். ஏன்னா அதுதான் அதுதான். இப்ப பாருங்க, இந்த நியூ ஒரே ஒரு பாயிண்ட் திருப்பி திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்றேன். நியூ பால் இஸ் வெரி வெரி வைட்டல் இன் பெர்மிங்ஹாம், which we reflected about it. நியூ பால்ல நீங்க ஸ்ட்ரைக் பண்ணியே ம். ஆகணும். ஃபர்ஸ்ட் நியூ பால்ல ஸ்ட்ரைக் பண்ணாங்க, இப்பயும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க.
ஓகே. அப்படிங்கும் போது உங்களுக்கு போல்ட் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியல. நான் திருப்பியும் சொல்றேன், அந்த டே 4 முடியும் போது திரும்ப ஆரம்பிக்கும். ஆனா உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. உங்களுக்கு நியூ பால் போச்சுன்னு அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, 600 ரன் டார்கெட் செட் பண்ணாலும் அவன் ஒரு 5 ஓவர்ல 30 அடிச்சா பயந்துட்டு 7 பேரை பவுண்டரியில் நிறுத்திடுவாங்க. 600 ரன்னுக்கு இருந்தா கூட உங்களுக்கு இப்ப ரெண்டு 10 out of 10 செஷன் நேத்து வரைக்கும் இதுவே இல்ல. தேர்டு செஷன்ல பியூட்டிஃபுல்லா வந்து திரும்பி வந்தாங்க. 52 for 5 in 14.3 overs and ரேசிங் 64 for 1 in 13 overs. இப்போ உங்களுக்கு செஷன் மேப் எப்படி போயிருக்குன்னா, இந்தியா 5 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து 2 செஷன் ஜெயிச்சிருக்காங்க, 2 செஷன் டிரா ஆயிருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து சொன்ன போது ஜெமி ஸ்மித்தும் அந்த இவரும் அடிக்க ஆரம்பிச்ச போது 432 போருமா அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ஒரு கணக்கு சொல்றேன், இந்தியா நீட் 402 ரன்ஸ் டு ஸ்கொயர் த சீரீஸ். இப்ப எட்ஜி பாத்தீங்கன்னா நேற்று 60-40 இருந்தாங்க. இந்தியா 63, இங்கிலாந்து 37. அட் த எண்ட் ஆஃப் டே 5 இந்தியா 1, இங்கிலாந்து 1. ஆக்டோபஸ் சொல்றது ஒரு தரதாலே தவறும். சூப்பர். ஆனால் இந்த எட்ஜும் இன்னைக்கே க்ளோஸ் அவுட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதானே சொல்ல வர்றது? அதானே இந்த பாயிண்ட். அதை விட்டுட்டாங்க அவங்க. ரிசோர்ஸ் இல்லையே போலிங் உங்களுக்கு. நான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாரும். ஜடேஜா இஸ் a டிஃபென்சிவ் bowler whose value addition is with the bat overseas. வாஷிங்டன் சுந்தர் டிஃபென்சிவ் ஸ்பின்னர் whose value addition is as a batsman overseas. அப்படிங்கும் போது நீங்க வந்து லேட்டரான் வந்து ஸ்பின்னர் இஸ் கோயிங் டு கிரியேட் சோ மச் ஆஃப் இம்பாக்ட் போது ஸ்பின்னர் இல்லாம நீங்க போறீங்க. நியூ பால்ல புண்ணியம் கட்டினாங்க, ஒரு டயர்ட் ஷாட் ஆடினாரு ஹாரி ப்ரூக். கொஞ்சம் ஜெமி ஸ்மித்தோட அவர் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தா, இப்ப நான் சொன்னேனே ஸ்டோக்ஸ் என்ன மாதிரி வந்து பேசியிருப்பாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்லன்னு. இன்னைக்கு அவர் ஆடுறத பார்த்த உடனே சொல்லலையே என்ன பேசியிருப்பாருன்னு. இந்த 77 for 3 அதேதான். 77 for 3 நீங்க அஃபென்சிவா ஆடுங்க, கவலையப்படாதீங்க. பை த எண்ட் ஆஃப் த டே 530 இவங்க 2 பேரும் ஆடி இருந்தாங்கன்னா 500 ரன் மேல வந்திருப்பாங்க இன்னைக்கு. கொஞ்ச நேரம் ப்ரூக் ஆடி இருந்தாருன்னா. லக்கிலி வந்து இந்த நியூ பால் எஃபெக்ட் இந்த பெரிய விஷயம் சூப்பரா போட்டாங்க, ஃபுல்லர் லென்ஸ் போட்டாங்க. இவங்களோட ஒரே ப்ராப்ளம் என்ன சார்? ஆகாஷ்தீப் சிராஜுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். அதான் நான் சொன்னேனே. See, we both wanted Arshdeep in the playing 11. We feel Arshdeep Singh is a superior bowler who deserved to play, but they have gone with the consistency of Akashdeep, who did well in the last game, which is justified. அதை குறை சொல்ல அவர் பர்ஃபார்மே பண்ணலன்னா கூட அவர் நான் குறை சொல்லியிருக்க மாட்டேன். சிராஜ் வாஸ் பிரில்லியன்ட் ஆக்சுவலி. சிராஜ் இஸ் அ வெரி குட் பவுலர். ஒன்லி திங் இஸ், நீங்க ஒரு பியூட்டிஃபுல் பாயிண்ட் சொன்னீங்க. ஏன் ஒர்க் லோட்னா அது பும்ராக் மட்டும் தானா, சிராஜ் கிடையாதான்னு. ஜஸ்ட் செக் த அமௌண்ட் ஆஃப் ஓவர் சிராஜ் இஸ் போல்ட். இஸ் ஆல்சோ டன் a lot ஆக்சுவலி. அப்படிங்கும்போது நியூ பால்ல வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. பிளாஸ்ட் அத 5 டவுன்ன்றதுனால அந்த நியூ பால் பிளாஸ்டா தெரியுது. இதே 80 ஓவர்ல ஒரு 2 விக்கெட்டோ இல்ல 3 விக்கெட்டோ விட்டு அவங்க நல்லா ஆடி இருந்தாங்கன்னா, நீங்க 2 விக்கெட் நியூ பால்ல எடுத்திருந்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் 12 ஓவர் ஆனதுக்கு அப்புறம் தென் யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அகைன். திருப்பியும் சொல்றேன், இந்த பாடாவது இங்கிலாந்து போலிங்ல என்னப்ப இந்த நியூ பால்ல என்ன அடி வேணாம் முடிச்சாரு பாருங்க எச்எஸ்பி ஜெய்ஸ்வால. இந்தியா என்ன பண்ணும் நாளைக்கு? அப்படிதான் ஆடணும். என்ன பொறுத்த வரைக்கும் எனி டார்கெட் தட் இஸ் மோர் தேன் 402, ஈவன் அ சிங்கிள் ரன், இந்தியா வில் வின் த சீரீஸ். ஆனா திருப்பி நான் என்ன சொல்றேன், டி வரைக்கும் ஆடிடணும் இந்தியா. இந்தியா எதை பத்தி ஒஸ்ட் கேஸ் டி வரைக்கும் ஆடணும். இப்ப இவங்களும் வேகமா தான் அடிக்கிறாங்க சார். ஒரு 2 செஷன் இந்தியா ஆட்டாங்கன்னா 220 ரன் நீங்க அடிச்சிருவாங்க. சொல்ற ஸ்கோர் வர்றதுக்கு இன்னும் 158 ரன் அடிக்கணும் இந்தியா. நீங்க சொல்ற ஸ்கோர் வரணும்னா லீடு நான் 2 இந்தியா செஷன்ல ஈஸியா அடிச்சிருவாங்களே. இந்தியா பண்டில் அவுட் 1.5 ஆகி செஷன்ல அடிச்சிருவாங்க. இந்தியா பண்டில் அவுட் ஆகி ம். 402 டார்கெட்னாலும் இந்தியா இஸ் கோயிங் டு வின் த டெஸ்ட் மேட்ச். நான் ஐடியலா என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் செஷன் ஒரு 100 ரன், செகண்ட் செஷன் ஒரு 110 ரன், அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் ஆடி ஒரு 80 ரன் அடிச்சு ஒரு நாளைக்கு ஒரு 280 ரன் அடிச்சிருவான். 280 ரன் அடிச்சு 525 அப்புறம் விக்கெட். 520 டார்கெட். 90 ஓவர் நாளைக்கு, 15 ஓவர் இன்னைக்கு, 105 ஓவர்ல 520 ரன் டார்கெட் கொடுப்போம். போவான் டார்கெட்டுக்கு. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். சார் இவங்களோட பிரச்சனையே என்னன்னா 525 ரன் டார்கெட் கொடுத்துருப்பாங்க 110 ஓவர்ல. அவன் 2 4 டக்கெட் அடிச்ச உடனே டீப் பாயிண்ட். இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் போலிங் போடுறாரு, என்னால அதெல்லாம் பார்க்கவே முடியல. ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து டீப் பாயிண்ட் பின்னாடி லாங் ஆஃப், பின்னாடி ஆஃப் ஸ்பின் இருக்கு, டீப் ஸ்கொயர் லெக் கவுகானர் லாங் ஆன வச்சு போடுறாங்க. இதுக்கு மேல வந்து உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி நீங்க அல்ட்ரா ஐபிஎல் டிஃபென்சிவ் ஃபீல்ட் பிளேசிங்கா இதெல்லாம்? ஐபிஎல்லயே ஒரு சில சமயம் பெட்டரா பண்றாங்க. இதே எனக்கு என்னன்னா, அவன் வந்து ரொம்ப கிளியரா வந்துட்டு இங்கிலாந்துல இந்த மாதிரி ஒரு பிச்சை கொடுத்துட்டு உங்களை மென்டலி அஃபெக்ட் பண்ணி அவனுக்கு தகுந்த மாதிரி உங்களை ஸ்டைல் ஆஃப் பிளேய மாத்தி ஆட வச்சு உங்களை அடிக்கிறான். அதை உடைக்க தெரியலையே உங்களுக்கு அப்படின்றதுதான் எனக்கு இதுவா இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ தைரியமா
டீப் ஸ்கொயர் லெக் பின்னாடி வச்சுக்கோ, ஃபைன் லெக்க பின்னாடி வச்சுக்கோ, ரெண்டே ரெண்டு பேர் தான் பின்னாடி இருக்கணும். அவனை ஃபோர்ஸ் பண்ணி மேல அடிக்க போயின்றேன். இப்ப நான் நீ ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணி 77 for 3 இருந்து 84 for 5 வந்துட்டு 6.37 ரன்ஸ் அண்ட் ஓவர் ஒரு செஷன்ல போயிருக்குன்னா வாட் ஆர் யூ ட்ரைங் டு அச்சீவ்? நீதர் யுவர் அட்டாக்கிங் நார் யுவர் டிஃபெண்டிங் போது இந்த பண்ண தப்பே எதுவும் எனக்கு, நீங்க தான் சொல்லுவீங்களா ஒரு லெவலுக்கு தொண்டையா இருந்து போச்சு எனக்கு. சொல்லி சொல்லி நியூசிலாண்டோடய அப்படிதான் பண்ணாங்க, ஹோம் சீரீஸ்ல ஆஸ்திரேலியாவோடய அதான் பண்ணாங்க, இங்கேயே அதான் பண்றாங்க. எப்ப வந்து ஒரு இனோவேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியோட இந்த மாதிரி ஒருத்தன் போறான்னா அவனோட அல்கோரிதமை எப்படியா உடைப்பீங்க? அது உடைக்கிற மாதிரியே தெரியலையே. தேர் வெயிட்டிங் ஃபார் தெம் டு கமிட் மிஸ்டேக்ஸ். ப்ரூக் அவுட் ஆகாம இருந்தான்னா இன்னைக்கு வேற மாதிரி சொல்லியிருப்பேன். இன்னை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு நேத்து கேட்டுட்டே இருந்தீங்க, இன்னைக்கு தீர்ப்பு சொல்லிட்டேன் நானு. 402 ரன்னுக்கு மேல ஒரு சல்லி ரன் இந்தியா அடிச்சாலும் இந்தியா வின் த டெஸ்ட் மேட்ச், ஸ்கொயர் தி சீரிஸ். சூப்பர். ஸோ இப்போ இங்கிலாந்து பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா என்ன பண்ணும் சொல்லுங்க. முதல்ல முடிச்சு விடணும் இந்தியாவை ஒரு செஷன்ல வழக்கம் போல. இங்கிலாந்து என்ன பண்ணணும்? ஆச்சரியமா இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி சொன்னா. இங்கிலாந்து ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஷுட் நாட் முடிச்சு முடிச்சு விடுறது அளவுக்கு போலர்லாம் கிடையாது அவனுக்கு. எவன் இருக்கான் போலர் அவனுக்கு முடிச்சு விடுறதுக்கு? இப்ப நான் என்ன பண்ணேன், ஹவு மச் எவர் இந்தியா இஸ் கோயிங் டு ஆக்குபை த கிரீஸ் தட் மச் எவர் இஸ் குட் டு மீ. ஏன்னா நாளைக்கு ஸ்டம்ப்ஸும் போது ஐ ஷுட் கோ வித்தவுட் லூசிங் எ விக்கெட். அதுதான் என்னோட ஒரே இது. இங்கிலாந்து நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே டீப் பாயிண்ட் பின்னாடி, ஸ்கொயர் லெக் பின்னாடி, ஃபைன் லெக் பின்னாடி, பின்னாடி போட்டுருவேன் எல்லாரையும். பின்னாடி போட்டு என்ன பண்ணுவேன், மெதுவா வந்துட்டு அவங்களோட டெஸ்பரேஷனை கிரீப் அப் பண்ண பார்ப்பேன், ஸ்லோ பண்ண பார்ப்பேன், கேமை ஸ்லோ பண்ண பார்த்தேன். ஒருவேளை கேமை ஸ்லோ பண்ண பார்த்து டப்பு டிப்புன்னு இந்தியா 2 3 விக்கெட் எடுத்தாங்கன்னா உள்ள வச்சு நெருக்க பார்ப்பேன். எடுத்த உடனே நான் அதை பண்ணவே மாட்டேன். ஒருவேளை நான் பண்ற டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகல, ஒரே ஒரு விக்கெட் தான் இந்தியா விட்டுருக்காங்க லஞ்சும் போதுன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்தியா பயப்படுவாங்க. ஐயோ வானாப்பா சாமி, 550 ரன் கொடுத்துடலாம், போன தடவை 370 பட்ட பாடு எனக்கு தெரியும், எனக்கு வானா, நான் 570 இது பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி 10 ஓவர் மேல கொடுக்கவே மாட்டாங்க. இந்தியா வில் பிளான் நாட் டு கிவ் மோர் தென் 100 overs டு இங்கிலாந்துங்கும் போது அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்த்துட்டு நாளைக்கு விக்கெட் விடாம போனா அடுத்த நாள் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பேன். தட் இஸ் வாட் ஐ வில் ட்ரை அண்ட் டூ. த ஒன்லி ப்ராப்ளம் வாட் இங்கிலாந்து has got is they will try and win a test match from such a bad situation. They are not going to be settling for draw. அவங்க அட்டாக் தான் பண்ணுவாங்க. அது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி. அவங்க தலைகீழாகத்தான் சமர் அடிப்பேன் அப்படின்னு தான் நிற்பாங்க. அந்த செந்தில் சொல்ற மாதிரி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் டே தான் பீடா. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வேற வந்து இந்தியா நாளைக்கு டிக்ளேர் பண்ணணுமா முதல்ல அடிச்சிட்டு அப்படின்னு அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவாங்களா? பண்ணவே கூடாது சார். எந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்க, பட் அவங்க அதை பண்ணணும்ல. பிச்சை எந்த அளவுக்கு வேர் அவுட் பண்ணி எந்த அளவுக்கு ரஃப் கிரியேட் ஆகுதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு லேட்டா ஸ்பின்னர்ஸ் போடுறாங்களோ, then you got more chances of really coming into the game after the ball becomes old. ஸோ எப்படி கொடுக்கணும்னு, ஏன் நான் 100 ஓவர் கொடுக்கணும்னு சொல்றேன்னா அதையும் இந்தியா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை விக்கெட் பால் எடுக்க, திரும்ப ஆரம்பிக்கும் எண்ட் ஆஃப் த டே. அதானே. ம். ஏன்னா ஏன் வந்து 10 ஓவர் கொடுக்க சொல்றேன்னா நாளைக்கு 90 ஓவர் 100 ஓவர், ஒருவேளை ஒரு 80 ஓவர்ல ஒரு 4 விக்கெட் 5 விக்கெட் தான் விழுந்திருக்குன்னா 80 ஓவருக்கு அப்புறம் இன்னொரு நியூ பாலை நீங்க எடுக்கலாம். இன்னொரு நியூ பால் எடுத்து யூ காட் 20 overs டு போல் தம் அவுட் அகைன். அதனால இந்தியா என்ன பண்ணும், இந்தியாவோட டார்கெட் நாளைக்கு, ஈவன் தோ ஐம் டெல்லிங் எனி சிங்கிள் ரன் மோர் தென் 402 இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டட் டு டிஃபெண்ட். நாளைக்கு இந்தியா வந்துட்டு 78 ஓவர் பேட்டிங் ஆடணும். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், 244 அஹெட், நாளைக்கு இந்தியா 78 ஓவர் பேட்டிங் ஆனா நாளைக்கு மட்டும் எவ்வளவு ரன் இந்தியா அடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வந்துடும் நீங்க சொல்ற மாதிரி. அந்த இன்னொரு வந்துடும், 500 ரன்னுக்கிட்ட வந்துடும் லீடு. 520 ஈஸியா ரன். வந்துடும், அதுக்கு மேலே வந்துடும். 520 வந்துடும், அது 520 வந்துடும். 78 ஓவர் ஆடினாங்கன்னா 520 ரன், 2 ஓவர் சேஞ்ச் ஓவர், மீதி 10 ஓவர், 520 ரன். உங்களுக்கு 100 ஓவர்ல நீங்க பயந்தீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு கிரிக்கெட்டே ஆடாதீங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவான், நாளைக்கு அந்த 10 ஓவர்லயும் வந்து டப்பு டிப்புன்னு அடிக்க தான் பார்ப்பான். எனக்கு ஒரு ஒரு ரெண்டு அட்வான்டேஜ் மூணு என்ன, விக்கெட் விட்டா நல்லது. ம். எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா லீஸ்ட் இதுல நான் பார்ப்பேன் 80 ஓவர்ல எனக்கு 5 விக்கெட் நான் எடுத்தா கூட ஐம் ஸ்டில் இன் த கேம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நியூ பால் இந்த டயரிங் லாஸ்ட் செஷன்ல உங்களுக்கு 20 ஓவர் நியூ பால் இருக்கு, ஸ்டில் ஹேவ் a சான்ஸ் டு கம் அப் வித் பெஸ்ட் லைக் வாட் ஹேப்பன் டுடே. ஸ்டில் ஐ கேன் வின். நீ நாளைக்கு ஃபுல்லா ஒருவேளை இந்தியா நல்லா ஆடி நாளைக்கு ஃபுல்லா ஆல் அவுட் ஆகாம நாளைக்கு ஃபுல்லா டிக்ளேர் இந்தியா பண்ணலன்னா ஆள விட்டுருங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அவன் இப்ப நிறைய பேர் இப்ப ஸ்பெக்டேட்டர்ஸே எப்படி யோசிக்கிறாங்க, சார் என்ன நீங்க 402 போறோம்ன்றீங்க, 600 சேஃப்னாரு ஒருத்தர், அதான் ட்வீட் ரிப்ளை பண்ண. 600 எதுக்குல, 6000 அடிச்சிருங்க இன்னும் சேஃப் ஆயிடும் அப்படின்னு.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களை கேட்கறேன், இந்த இங்கிலாண்டை தவிர இவ்வளவு டெஸ்ட் கிரிக்கெட் பாக்குறீங்க, ஃபோர்த் இன்னிங்ஸ்ல 402 டார்கெட்னா ஹவு மெனி டைம்ஸ் டு எக்ஸ்பெக்ட் த டீம் பேட்டிங் லாஸ்ட் சேஸ் இட் டவுன்? நீங்க சொல்லுங்க. ஹோம் ஆர் அவே எனி டீம், எந்த டீம் வில் சேஸ் இல்ல சொல்லுங்க. இல்ல அது அவ்வளவுதான் பீரா, இல்ல அக்செப்ட் தட். 402 அடிச்சு அடிக்க மாட்டாங்க அவங்க. போவாங்க கண்டிப்பா டார்கெட்டுக்கு, விக்கெட்டை தான் விடுவாங்க. பிச்சும் இஸ் எக்ஸ்பெக்டட் டு அசிஸ்ட் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஆனா அப்படிதான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. இதுல வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கருண் நாயர். திருப்பியும் ஹேஸ் a குட் சான்ஸ் டு புட் அப் சம் ரன் the board ஃபார் த டீம் அண்ட் மேக் அ மார்க் ஃபார் himself ஃப்ரெண்டு. இன்னொன்னு வந்து இந்த வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜா பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பர்சனலி டிசப்பாயிண்டட் பை வாட்சிங் தட். நாளைக்கு செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பாப்போம் என்ன ஆகுதுன்னு. அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. அதான் சொல்றேன் நான். நீங்க வந்துட்டு ஹானஸ்டா ஒரு இதை கொடுத்துருக்கீங்க, தட் யூ ஆர் டிசப்பாயிண்டட் வித் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ஜடேஜான்னு. ஐ எக்ஸ்பெக்டட் பவுலிங். தட். அதான் ஐ எக்ஸ்பெக்டட் தட், ஸோ ஐ எம் நாட் டிசப்பாயிண்டட். ஏன்னா முன்னாடியே எனக்கு தெரியும் அதான் அவங்க கஷ்டப்படுவாங்கன்றதுல. நீங்க ஒரு ஃபேனா, ஐயோ இது இந்தியா இது 587 ரன் அடிச்சுட்டு ஜெயிக்க முடியாம போயிடுமோன்ற வருத்தத்துல நீங்க சொல்றீங்க. தட் ஃபீலிங்ஸ் ஆர் ரெஸ்பெக்டட், பட் ஐ எம் நாட் disappointed by any way because I know that it is going to be difficult for them to crack because both are defensive spinners. இப்ப வந்து அதான் சொல்றேனே திருப்பியும். இப்ப நாளைக்கு அதான் சொல்றேன், ஐயோ அந்த 10 out of 10 செஷன் கொடுக்காதீங்க, அவங்க முதுகுலயே அடிக்கணும் போல இருக்கு எனக்கு. செஷன் நீங்க எப்பயாவது ஒண்ணு தோத்துதான் ஆகணும். ஒரு டெஸ்ட் மேட்ச் 15 செஷன் நீங்க இருக்கீங்கன்னா 15 செஷனும் ஜெயிச்சு டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்க முடியாது. ஒரு 2 செஷன் அங்கேயே தான் போகும். அது நீ இந்த மாதிரியாடா முதுகுல டின் கட்டுற மாதிரியாடா தோப்பீங்க செஷனு. இப்ப தேர்ட் செஷன் இந்தியா இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தாங்க, இப்ப நான் வேற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்தியா போல் பொசிஷனோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 432 மேஜிக் ஸ்கோர் சொன்னேன், இப்ப 402 சொல்றேன். இந்தியாஸின் டிரைவர் சீட்டு. நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன் பொறுமையா ஆடுங்க, செகண்ட் செஷன் பொறுமையா ஆடுங்க, தேர்ட் செஷன்ல மட்டும் அந்த ஒரு 18 ஓவர் பிரிச்சுட்டு 2 ஓவர் சேஞ்ச் ஓவர் 10 ஓவர் கொடுங்க. ஒரு விக்கெட் நாளைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா கூட அதுக்கப்புறம் அந்த பால் will be still new where you can exploit it early in the morning and second new ball to India will win. நான் தீர்ப்பு சொல்லிட்டேன். ஒரே ஒரு ரீசன் தான் அது. ஆக்டோபஸ் வந்து நிறைய நேரம் தப்பா போக மாட்டாரு, கான்பிடண்டா இங்கிலாந்துன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு வருவோம். நான் ஆல்ரெடி தீர்ப்பு சொல்லியாச்சு. இந்தியா வந்துட்டு ஒவ்வொரு நாளா மேல போயிட்டே இருக்காங்க இந்த ரிட்ஜ். நாளைக்கு இன்னும் மேல இருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம். சார் சொன்ன மாதிரி கருண் நாயர் இந்த சான்ஸை யூஸ் பண்றாருன்னு பார்ப்போம். We'll come back tomorrow and do a review on such a riveting day of day 4 between India and England with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.